நம்ம ட்ராவல் பண்ணுறது ப்ளஸ்ஸு ஹோட்டலு, ஹாலிடே பேக்கேஜ் எல்லாமே இவங்ககிட்ட இருக்குது. இப்போ நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா பஸ்ஸு, ட்ரெயினு, ஃப்ளைட்டு இந்த மாதிரி புக் பண்ணுறதெல்லாம் இவங்களோட வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம போய் புக் பண்ணிக்கலாம். ப்ளஸ்ஸு ஹாலிடே அதாவது நான் ஒரு வாரம் டூர் போகிறேன், இங்கேருந்து நான் டெல்லிக்கு போகிறேன் அப்படின்னா அதோட பேக்கேஜை இவங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹோட்டல் புக் பண்ணிக்கலாம். இந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் இருந்திருந்தாலும், ஏன்னா நம்ம லாஸ்ட்டு வரைக்கும் ட்ரிப்பு போயிட்டு தான் இருப்போம். அதனால் பிஸ்னஸ் வைஸ் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இவங்களோட கீ ரேஷியோ பார்த்தலாம். மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 5798 கோடிக்கு மேலே இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் ₹16.40 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 52 வீக் லோ பார்த்தீங்கன்னா 14.20. இதுவே 52 வீக் ஹை ₹27. லாஸ்ட் ஒரு வருஷத்தில் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் அதிகபட்சம் ₹27 வரைக்கும் போயிருக்கு. கம்மியாக பார்த்தீங்கன்னா ₹14.20 போயிருக்கு. ஆல்மோஸ்ட் இப்போ இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு 52 வீக் லோவில் தான் இருக்குது. ஸ்டாக்கோட பிஇ பார்த்தீங்கன்னா 32 இருக்குது. புக் வேல்யூ பார்க்கும்போது 1.99, அதாவது ₹2 இருக்குது புக் வேல்யூ. டிவிடெண்ட் ஈல்டு 0.31%. ஆர்ஓசிஇ பார்த்தீங்கன்னா 43%. ஆர்ஓஇ பார்த்தீங்கன்னா 31%. ஆர்ஓஐசி 51%. ஓபிஎம் 41% இருக்குது. ஓவராலாக இந்த பர்சன்டேஜ் எல்லாமே சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். இந்த கம்பெனிக்கு ப்ராஃபிட் அண்ட் பிஸ்னஸ் ரொம்ப நல்லாவே இருக்குது. இன்ட்ரின்சிக் வேல்யூ பார்த்தீங்கன்னா ₹15.70 இருக்குது. அதாவது இந்த கம்பெனியோட கரண்ட் பர்ஃபார்மன்ஸ் வச்சு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் ₹15.70 ஒருத்தான ஸ்டாக் அப்படின்ற மாதிரி அர்த்தம். பிஇஜி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.67 இருக்குது. டிவிடெண்ட்டு பே அவுட் ரேஷியோ 14.9%. அப்படின்னா இவங்களுக்கு ₹100 ப்ராஃபிட் வருது அப்படின்னா அதில் ₹15 நம்மளுக்கு டிவிடெண்ட்டாகவே கொடுக்குறாங்க. டெப்ட்டு ஈக்விட்டி பார்த்தா கூட 0ல் இருக்குது. அதாவது இவங்களுக்கு கடன் கிடையாது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 8ல் இருக்குது. ஓவராலாக இந்த கீ ரேஷியோ பார்க்கும்போது இந்த கம்பெனியோட growth ரொம்ப நல்லாவே இருக்குது. வேல்யூஷன் படியும் நல்லா தான் இருக்குது. பிஇஜி ரேஷியோ பார்த்தோன்னா 1க்கு கீழே தான் இருக்குது. அதனால் இப்போ கூட இந்த ஸ்டாக்கை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கலாம். ஆனால் இப்போ இவங்க போனஸ் கொடுத்துருக்கனால எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் இந்த போனஸோ ஸ்பிளிட்டோ கொடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் நாளைக்கு அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே போகும். அதனால தான் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் போனஸ் கொடுத்தனால கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போயிட்டு இருக்கு. மறுபடியும் இந்த ₹14 கீழே போனுச்சுன்னா நம்ம இந்த ஸ்டாக்கை கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணலாம். லாங் டர்முக்கு அப்படின்னா அந்த அக்குமுலேட் பண்ணலாம். இந்த கம்பெனியோட ஸ்டாக் தான் நம்மக்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 5000 குவான்டிட்டி நம்ம வச்சுருந்தோம்னா இப்போ 80,000 குவான்டிட்டி நம்மக்கிட்ட இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இவங்க 3 தடவை போனஸ் கொடுத்துருக்காங்க. பிப்ரவரி 2022 ஒரு தடவை போனஸ் ஷேர் கொடுத்தாங்க 1:1 அப்படின்னா, அதாவது ஒரு ஷேர் நம்ம இருந்துச்சுன்னா அவங்க ஒரு ஷேர் போனஸாக தருவாங்க. அப்போ நம்மக்கிட்ட ஒரு 5000 குவான்டிட்டி இருந்துச்சுன்னா போனஸாக ஒரு 5000 குவான்டிட்டி வந்திருக்கும். அப்போ டோட்டல் நம்மக்கிட்ட 10,000 ஷேர் இருந்திருக்கும். 2022 என்ன பண்ணாங்க, 3:1 அப்படின்னா ஒரு ஷேர் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா அவங்க 3 ஷேர் போனஸாக கொடுத்துருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது டோட்டலாக நம்மக்கிட்ட இருந்த அந்த 10,000 குவான்டிட்டி என்ன இருக்குன்னா 40,000 மாறி இருக்கும். ஏன்னா 30,000 ஷேர் நம்மளுக்கு போனஸாக வந்திருக்கும். அடுத்தது இப்போ ரீசெண்டாக இந்த நவம்பர் 29 1:1 அப்படின்ற ஒரு போனஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ